இந்த நாள் இனிய நாளாகட்டும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொன்னது, ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணுமா. பாருங்கள், ஊருக்கு போகும்போது ஒரு சிலர் கேட்டுக்கிட்டே போவாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி போனாலும் லெஃப்டா ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போவாங்க. அது அநேகருக்கு தொல்லையை தான் கொடுக்குது. அப்போது நாம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அதன் வழியை நாம் சரியாக அறியாமல் போவோம்னு சொன்னால் அநேகருக்கு இடைஞ்சலை கொடுத்துருவோம். இன்றைக்கி நீங்கள் போகிற வழியை, நீங்கள் போய் சேர வேண்டிய வழியை நீங்கள் சரியாய் தெரிந்திருக்கிறீர்களா? எந்த ஊருக்கு போகணுங்கிறது அந்த வழியை முன்னுக்கிட்டே நீங்கள் அதை சரியாக அறிந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் நம்ம அநேகருக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம். பாருங்கள், இது எவ்வளோ பேரை நமக்கு தெரியாதனால எத்தனை பேருக்கு நம்ம பிரச்சனை உண்டாக்குறோம் பாருங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த நாள் நல்ல நாளாய் இனிய நாளாய் மாறணும்னு சொன்னால் நாம் போக வேண்டிய இடத்திற்கான வழியை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உனக்கு முன்னாக நின்று நான் ஆலோசனை சொல்வேன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ நம் வழியை அறிந்து கொள்ளுவோம், வழியை அறிந்து கொண்டு அதன்படியாய் நடப்போம். God bless you. New Beginning Ministries.